இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னோட உண்மையான சுயரூபம் என்னன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்தது லக்ஷ்மி. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி உன் நிறத்தை மாத்திக்க கூடிய பச்சோந்தி நீ. அது தெரியாம தான் நான் இவ்வளவு நாளா ஏமாந்து போயிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சிருந்தேன்னா நான் உங்களுக்காக இந்த அளவுக்கு துடிச்சிருக்க மாட்டேன் மித்ரா. வேண்டாம் லக்ஷ்மி, இன்னும் இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத. அப்பாடா, என்னமோ நினைச்சோம். மித்ராவோட மனசு மாறல, லக்ஷ்மியையும் ஏத்துக்கல. அனந்தா, இனி நம்ம சந்தோஷமா இருக்கலாம். போலாம், வா போலாம். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது லக்ஷ்மி. நீ என் மேல அக்கறை காட்டுற மாதிரி நடிச்சிருக்க. நீ என் மேல பாசம் காட்டுற மாதிரி ஏமாத்திருக்க. இவ்வளவு நாளா நீ ஒரு நல்லவ மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்க. ஆனா இது எல்லாத்தையும் நான் இவ்வளவு லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன் பாரு. என்னதான் சொல்லணும்? ஒரு காலத்துல என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நீ டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன். பிரிஞ்சு போலான்னு கோர்ட்டு படி ஏறினேன். கடைசியில உன் வயித்துல வளர்ந்துட்டு இருந்த என் குழந்தைய நீ கொன்னுட்ட. அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு ஒரு காலத்துல இருந்த லட்சுமிக்கு இப்ப இருக்கிற லட்சுமிக்கு என்ன வித்தியாசம்னு. உன் விஷயத்துல நான் இவ்வளவு யோசிச்சு இந்த அளவுக்கு கவலைப்படுறேங்கிறதுனால உன் மேல எனக்கு இன்னும் நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு மட்டும் நினைக்காத. உன்னை மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள வர வச்சுக்கணுங்கிற எண்ணமும் சரி, மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற யோசனையும் சரி, எனக்கு எந்த ஒரு நிலைமையிலும் வரவும் வராது, நடக்கவும் நடக்காது. எப்ப நீ உன் வயித்துல வளர என் குழந்தைய கொன்னுட்டியோ அப்பவே உன் மேல இருந்த நல்ல அபிப்பிராயம் போயிடுச்சு. உன் மேல வெறுப்பு தான் இருக்கு. எப்ப நீ உன்னோட முடிவை ஒரு நொடியில மாத்திக்கிட்டியோ, எப்ப நீ இன்னொருத்தன் கையால தாலி கட்டிக்க கல்யாணம் பண்ணிக்க தயாரானியோ, அப்ப எனக்கு உன் மேல இருந்த சின்ன பாசம் கூட போயிருச்சு. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. உன் கழுத்துல தாலி விழுந்த அடுத்த நொடியே என் கண்ணுல படாம எங்கேயாவது போயிடு. இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க நான் உன்னை பார்க்கணும்னோ, மனசார உன்கிட்ட பேசணும்னோ, இல்ல உன் முன்னாடி வந்து நிக்கணும்னோ நான் நினைக்க மாட்டேன்.